வெல்கம். நம்ம இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் பிக் த டவல் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்ட் ஷேப்பில் ரிங் இருக்குது, ரிங்குள்ளே பார்த்தீங்கன்னா டவல் இருக்குது. ஸோ ரெண்டு பசங்க நிற்பாங்க, ரவுண்டாக சுற்றி வரும்போது யார் ஃபஸ்ட்டு வந்து டவலை பிக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஸ்மால் மசில்ஸ் மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார்ஸ் ரெண்டும் டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பாஸ் ஆக்டிவிட்டி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விஸ் பால் மேலே பசங்க ஏறி உட்காந்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிட்டே ஒவ்வொரு பாலாக எடுத்து இந்த பவுலில் இப்படி எடுத்து போடுவாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால பசங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஸ்மால் மசில்ஸ் மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார்ஸ் டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜம்ப் அண்ட் த்ரோ த பால் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரிங் இருக்குது, ரிங்குள்ளே வந்து பசங்க ஜம்ப் பண்ணி வந்து ஸோ இந்த பாலால் ஸோ அதை இப்படி அடிக்கணும். ஸோ இப்படி அடித்து ஒவ்வொன்றா கீழே தள்ளணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால பசங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், ஸ்மால் மசில்ஸ் மூவ்மெண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைன் மோட்டார் கிராஸ் மோட்டார்ஸ் ரெண்டும் டெவலப் ஆகுது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம பசங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.